நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். இவன் வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறமா தான் சொல்லுவேன். போங்க ரெண்டு பேரும். ஏன் நிக்கிறீங்க? போங்க போங்க சொல்றேன்ல. போங்க போ போ. நீ பயப்படாதன்னு உன்னை யாரும் தூக்கிட்டு போகாம அம்மா பாத்துக்கிறேன், சரியா? மாமா என்ன ஆச்சு மாமா? என்னாச்சு மாப்ள? அத ஒண்ணும் இல்ல, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ரிசப்ஷன்ல சிஸ்டர் ரேவதி இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மாப்ள. மாமா மாமா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மாமா. நீங்க சீக்கிரமா குணமாயி வீடு திரும்ப தான் போறீங்க. உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியதான் போகுது. நீங்க என்ன மாமா நீங்க என்ன சந்தேகப்பட்டதுக்காக வருத்தப்படதான் போறீங்க மாமா. தம்பி வாப்பா. நல்ல வேலை சிவா மீனாக்கு நல்லா படல. பாப்பா ஹாய் சுசித்ரா. ஹாய் அங்கிள். என்ன பண்ணிட்டு இருக்க? தமிழ் படிச்சிட்டு இருக்கேன் அங்கிள். வெரி குட் அங்கிள். அம்மா கிட்டே வாங்கிக்க வேண்டியதானே? நீங்க தான் அவளை படிக்க வைக்கிறீங்க, நீங்க தான் அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்களே அவளுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து அவ இன்னும் நல்லா படிக்கணும்னு புத்திமதி சொல்லுங்க. அவளுக்கு என்ன, அவ புத்திசாலி பொண்ணு, நல்லா தானே படிக்கிறா. வெரி குட். தமிழ்ல தான் மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இங்கிலீஷ் ஈஸியா இருக்கு அங்கிள், தமிழ் தான் படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சத்தம் போட்டு சொல்லாத, தமிழ் சரியா வரலன்னு அரைச்சு சிரிக்க போறாங்க. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்க தமிழ்ல கொஞ்சம் வீக்கா தானே இருப்பாங்க. ஏன் நம்மெல்லாம் படிக்கலையா? எதுல வீக்கா இருக்குன்னு பார்த்து நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அதானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது மிட்டம் தானே அங்கிள், ஆஃப் இயர்ல பாருங்க தமிழ்ல 100க்கு 100 வாங்கி காட்டுறேன். வெரி குட். இந்த நம்பிக்கை தான் முக்கியம். வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வருவேன். ஆல் தி பெஸ்ட். சுபத்ரா, டிஃபன் எடுத்து வைமா. சரிண்ணே, நீ படிச்சிட்டு இரு. டாய், காசை வாங்கிட்டு பொருளை குறான்னு சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டு. சரி போனை அப்புறம் பேசுறேன். வாங்க தங்கம், உட்காருங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன பிரச்சனை? நைட்டு நீ வருவன்னு எவ்வளவு நேரம் நான் தூங்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அது தேவா வெளியே போன இடத்துல வேலை முடியலடா. என்ன விஷயம் சொல்லுங்க. இந்தா, ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல, ரெடி ஆகாம இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான், சீக்கிரம் போய் ரெடி ஆகு. ஏய், எதுக்கு இப்ப பிள்ளைகிட்ட காலங்காத்தால் கத்திட்டு இருக்க?
தங்கம் என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இதுல ஒரு சைன் வேணும் தேவா. எங்க பொண்ணு கொடுங்க. இந்த கண்ணு அவதான் குடுக்கறானா, என்ன எதுன்னு பிரிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டு குடுக்குறீங்களே. என்ன திருப்பி பெருசா பாப்பாங்க? புள்ள கொடுத்தா கையெழுத்து போடுவாங்க. அவ தமிழ்ல ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கா. அவ்வளவுதானே, அடுத்த முறை பாஸ் மார்க் வாங்குவா. இல்ல கண்ணு என்ன நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? பெரிய பொறுப்போட வந்துட்டாங்க. கொண்டுலீங்க காலங்காத்தால புள்ளைய கத்திட்டு போடி உள்ள. அப்பா வச்சு பொண்ணாச்சு, எனக்கு என்ன வந்துச்சு? அவ கிடக்குற எருமாடு. இந்தா கண்ணு, நீங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போங்க. என்ன அதுரா கண்ணு, அம்மா முன்னாடி பாப்பாவை திட்டக்கூடாதுன்னு தான் தேவா திட்டல. படிக்கணும்டா. வாழ்க்கையில படிக்காததுனால தான் தேவா நிலைமை பாத்தியா. நல்ல வேலை எதுவுமே செய்ய முடியாம தப்பு தப்பா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். ராத்திரி நீ வந்துடுவேன் எவ்வளவு நேரம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் பாப்பா சொல்லும்போது தேவாக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? உன் கிளாஸில் இருக்கிற குழந்தைங்களோட அப்பாலாம் கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போய் கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் தேவாவால் வர முடியல. ஏன்? சரியா படிக்கல. பாப்பாவாவது நல்லா படிக்கணும். ஃபெயில் மார்க்கெல்லாம் வாங்கக்கூடாதுடா. இன்னைக்கு உங்கள் கீழ் கிளாஸில் படிக்கிற குழந்தைங்க உங்களை அக்கான்னு தான் கூப்பிடும். இந்த வருஷம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்ரும். அது ரொம்ப அவமானம்டா. படிக்கணும். என்ன பொம்பளைங்க ஆம்பளைங்களை நம்பி வாழ்ந்த காலமெல்லாம் போச்சுடா. இன்னைக்கெல்லாம் இருக்கிற பொண்ணுங்க அவங்க காலம் நம்பி அவங்க வாழ்றாங்க. அதுக்கு காரணம் எல்லா பொண்ணுங்களும் நல்லா படிக்கிறாங்க. பாப்பாவை நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். என்ன சுசி, என்னாச்சுமா? ஏன் அழற? அப்பா ஞாபகம் வந்துச்சுமா. நான் தான் சரியா படிக்கல, நீயாவது படிச்சு பெரியவளா வரணும்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, அது ஞாபகம் வந்துருச்சுமா. ஆனா நான் இப்ப நல்லா படிக்கிறேன். அது அப்பா கிட்டதான் சொல்ல முடியல. நமக்கு மட்டும் ஏமா அப்படி எல்லாம் நடக்குது? அழக்கூடாதுமா. கொஞ்ச நாள் போனா சரியா போயிடும். இனிமே நீ அழக்கூடாது, சரியா? அம்மா நான் உன் கூட தானே இருக்கேன். நீ நல்லா படிக்கணும். என்ன, நான் ஆஃபீஸ் கிளம்பும் போது நீ ஆப்போசிட்ல வந்து நின்னாலே ஏதோ ஆப்ளிகேஷன் அர்த்தம். சொல்லு. நேத்து ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல நீ சைன் பண்ணி கொடுத்ததும் சுசித்ராவுக்கு அவ அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. ஓன் அழ ஆரம்பிச்சிட்டா. நீ சமாதானப்படுத்த வேண்டியதானே? பாவண்ணே, சின்ன பொண்ணு. என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் அவளுக்கு இப்ப இருக்காது. எல்லாருக்கும் அவங்க அப்பா கூட இருக்காங்களே, நம்ம அப்பா மட்டும் ஏன் கூட இல்லைன்னு தான் யோசிப்பா. சரிம்மா, இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சுசித்ராவை நாம படிக்க வைக்கிறதோ அவ காலை குணப்படுத்துறதோ முக்கியம் இல்லைன்னா, இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் அவ அப்பா யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள ஒண்ணு சேர்க்கறது தான்.
சுசி அவ அப்பாவோட அரவணைப்புல வளர வேண்டிய வயசு. தெரிஞ்சும் நாம அலட்சியமா இருந்துட வேண்டாம், அதான் சொன்னேன். சரி, நீ சொல்ற மாதிரியே கூடிய சீக்கிரம் அவளை அவங்க அப்பா கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்றேன். தேங்க்யூ அண்ணா. பாய். இதை பார் கவிதா, அந்த ஏசி ராதாகிருஷ்ணன் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரிஞ்சு போகணும். அதை நான் பார்க்கணும். அதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஆபத்துக்கு பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு. என்ன சொல்ற? ஒரு நாள் அர்ஜுனை பார்க்க அந்த ஏசி வந்தா. எங்க மாட்டிக்க போறோமோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேளை, அப்புறம் தப்பிச்சுக்கிட்டேன். தவறு, உன்னை விட உன் பேர்ல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீ புத்திசாலி பொண்ணு, இது எப்படி தப்பிச்சிருவ? கவிதா, நம்ம திட்டம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு? அந்த அர்ஜுன் என்ன ஒரு அனாதன் நம்பிட்டான். சுபத்ராவை காதலிக்கிற விஷயத்த பத்தி கூட என்கிட்ட மெல்லமா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். 4 வருஷமா 2 பேரும் காதலிக்கிறாங்களாம். ட்ரூ லவ். ட்ரூ லவ். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க சந்தோஷத்துக்கான காரணம் என்னன்னு எனக்கு புரியுது. ட்ரூ லவ் உடைக்கிறப்பதான் அவங்க அவஸ்தை ஜாஸ்தியா இருக்கும். அந்த சுபத்ரா துடிச்சு போயிடுவா. சுபத்ரா துடிக்கிறத பார்க்கும்போது அந்த ஏசியும் சேர்ந்து துடிச்சு போயிடுவான். தங்கச்சியாச்சே, தான் ஆடாட்டாலும் தான் சதா ஆடுமே. ரொம்ப நல்லா பேச கத்துக்கிட்ட. எந்த தொழிலை நம்ம தேர்வு செய்யறோமோ அதுல நம்ம பெட்டரா இருக்கணும். கவிதா, இந்த தொழில் பிடிச்சுதான் நீ வந்திருக்கியா? பிடிக்குதோ பிடிக்கலையோ, பணம் நிறைய கிடைக்குதே, அதனால என் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியுது. எனக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டா சொல்ற வேலையை திறமையா முடிச்சு கொடுத்துடுவேன். அர்ஜுன் ஒரு பெரிய லாயர். எத்தனையோ கேஸ்களை உடைச்சு குற்றவாளிகளை வெளியில கொண்டு வந்திருக்கான். அவ்வளவு பெரிய ஆளு. நான் விரிச்ச வலையில விழுந்துட்டானா பாத்துக்கோங்களேன். வலையாத்துக்கிட்டு ஓடிட போறான் பாத்துக்க. நானா எடுத்து விட்டாதான் அவனால வெளியில வர முடியும். அவனா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நம்புறேன், சீக்கிரமா காரியத்தை முடி. சொல்றேன், நான் வரேன். பாய். பிரதாப், இந்த புள்ள ஒவ்வொரு முறை வந்து பேசிட்டு போகும்போதும் நான் அசந்து தாண்டா போறேன். கவிதா நம்ம கூட்டத்துக்கே கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டசாலிடா. கரெக்டா சொன்னீங்கண்ணே. இந்த தடி பசங்களெல்லாம் நம்பி காலம் கடத்துறதை விட கவிதா மாதிரி 2 பொண்ணுங்கிறதா போதும். நாம நினைச்சதை பர்ஃபெக்டா முடிக்கலாம். கரெக்டா சொல்றேன். அப்புறம் பொண்டாட்டி விஷயத்துல என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க? அதை பத்தி தான் சின்சியரா யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா யோசிடா. போலீஸ் நெருக்க நெருக்க பண பத்தாக்குறை வருதுல்ல. ஆமா, இந்த பெருமாள்புரத்துல இருந்து நடராஜர் சிலையை தூக்கணும்னு சொன்னீங்களே, அதை ஏன் கேட்குற? அமெரிக்காக்காரன் ரேட்டு படிய மாட்டான்றா. ரொம்ப கம்மியான விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமான்னு யோசிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன, நம்ம சிலையை கொண்டு போய் அமெரிக்காக்காரன் என்ன பண்ண போறான்? ஏதாவது ஒரு பணக்கார வீட்டு ஷோ கேஸில் பொம்மை மாதிரி நிறுத்த போகிறான். வேற என்ன? கொடுமடா சாமி. உட்காருங்க. தேவராஜ், பிரதாப், கவிதா இவங்கள பத்தி ஏதாச்சும் புதுசா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? இல்லை சார். கவிதாவை ஜாமீன் எடுத்தது யாருன்னு விசாரிச்சிங்களா? அவங்களே சொந்த ஜாமீனில் தான் சார் வெளியே போயிருக்காங்க. ஆனால் பின்னணியில் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் மட்டும் இருக்காரு. அது எனக்கு முன்னாடியே தெரியும். வேற ஏதாச்சும் புதுசா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? இல்லை சார். ஹலோ,
ஹலோ, இன்ஸ்பெக்டர் மதன் பேசுறேன் சார். தேவராஜ் ஃபேமிலியோட இருக்கிற போட்டோ ஒன்று கிடைச்சிருக்கு சார். 1 செகண்ட். மிஸ்டர் அன்பா சார். நீங்கள் போங்க, நான் கூப்பிட்றேன். சரிங்க சார். சொல்லுங்க மிஸ்டர் மதன், எப்படி கிடைச்சது? எனக்கு தெரிஞ்ச ஒரு போட்டோகிராஃபர் இருக்கார் சார். அவரை பார்க்கறதுக்காக ஸ்டுடியோக்கு போயிருந்தேன் சார். அந்த இடத்துல இந்த போட்டோ கிடைச்சது சார். உடனே கொண்டு வாங்க. ஓகே சார். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை